கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பயிற்சி ஆசிரியர்களை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருள், என்ன நடந்தது? முழு விவரங்கள் என்ன? வணக்கம். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் அரசு மேல்நிலைப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இதில் கண்டப்பங்குறிச்சியில் செயல்பட்டு வரும் தனியார் கல்வியியல் கல்லூரியில் B.Ed 2ஆம் ஆண்டு படித்து வரும் பயிற்சி ஆசிரியராக போயனப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டன் வயது 24 என்பவர் கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு பயிற்சி ஆசிரியராக பள்ளியில் சேர்ந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மதியம் மணிகண்டன் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடத்தி கொண்டிருந்த பொழுது அந்த வழியாக சென்ற 12ஆம் வகுப்பு மாணவர்கள் கதவை தட்டியும் ஜன்னலை தட்டியும் ரகளில் ஈடுபட்டுள்ளனர். இதை தட்டி கேட்ட பயிற்சி ஆசிரியர் மணிகண்டனை மாணவர்கள் தேர்வு நடைபெறும் வகுப்பறைகள் புகுந்து தாக்கியுள்ளனர். சத்தம் கேட்டு பக்கத்து வகுப்பில் இருந்த மற்றொரு பயிற்சி ஆசிரியை மேமாத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீநிதி மணிகண்டனை மாணவர்கள் தாக்குவதை தடுத்துள்ளார். மாணவர்கள் ஸ்ரீநிதி ஆசிரியரையும் சேர்ந்து தாக்கியுள்ளனர். சத்தம் கேட்டு பள்ளியில் இருந்த மற்ற ஆசிரியர் ஓடி வந்து மாணவர்கள் 2 ஆசிரியர் மீட்டு உள்ளனர். இதனால் பயிற்சி ஆசிரியர் மணிகண்டன் அளித்த புகாரின் பேரில் வேப்பூர் போலீசார் விசாரணை நடத்தியதில் மாணவர்கள் தாக்கியது உண்மை என தெரிய வந்தது. மேலும் வகுப்பறையில் உள்ள மின்விசிறிகள், மின் விளக்குகள், சுவிட்ச் போர்டு ஆகியவற்றை உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர். மேலும் விவரங்களுக்கு நன்றி அருள். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.